ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவுட்டிங் போயிருந்தேங்க. இங்கே கொடிவேரி, நான், எங்கள் அக்கா, இங்கே அப்புறம் எங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி 2 அண்ணிங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. சரி அப்படின்னு காலையில் எலுமிச்சங்காய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு, சரி மதியானத்துக்கு என்ன பண்ணலான்னு வகையில் மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டாங்க. சரி செய்யுங்க அப்படிங்கல, நீ தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க பார்த்துடலாம் நாமளாக அதான் பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் அடுப்பு பற்ற வச்சா தீயொரு பக்கம் எரியுது, அடுப்பொரு பக்கம் போகுது, சட்டி வேறு கம்பு விழுந்துட மாட்டேங்குது. அப்புறம் வெங்காயத்தையெல்லாம் வணக்கி விட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்புறம் புதினா தழை, பிரிஞ்சலை, அப்புறம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாம் போடு, தக்காளி அடுத்து இந்த இலவோட பிரியாணி என்ன புதினா பிரியாணி எல்லாம் போடுறோம். இதில் வந்து கோயம்புத்தூர் கூட இருக்கு, அதுதான் ருசியாக இருக்கு. அடுத்து விறகு வேணுமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தீயை ஃபுல்லாக நிறைய வச்சு விட்டாங்க. பார்த்தா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தீ பிடிச்சிக்க மாட்டேங்குது. அக்கா கம்மியாக வீங்க அப்படின்னா அவங்க அதை கேட்காத நிறைய தீ வச்சு விட்டாங்க. அடுப்பு எரிக்கிறதுக்கு ஒரு ஆள், சோறாக்கிறதுக்கு ஒரு ஆள், பொருளெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு அசிஸ்டண்ட் வேறு. அப்புறம் பார்த்தா சட்டி எடுத்து கீழே வச்சுட்டுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு இதில் ஆக்கியும் பழக்கம் இல்லை. அப்புறம் எல்லாம் எடுத்து பிரியாணி செய்வது அற்புதமாக இருக்கிறது. டப்பா ஆடுது. அப்புறம் பார்த்தா எப்படியும் முக்கால்வாசி முடிச்சு பிரியாணி செஞ்சாச்சுங்க. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு முடிச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அப்புறம் இங்கே ஈரோடு பக்கம் செய்கிற மாதிரி கச்சாயம் அதுவும் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.